டான் போஸ்கோ வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். டான் போஸ்கோ வழிகாட்டி மாணவர்களுக்கும் இளையோருக்குமான வழிகாட்டி. டான் போஸ்கோ வழிகாட்டி இஸ் a center for career guidance, training and job placement services. 1997 முதல் 2024 வரை 27 ஆண்டுகளாக மாணவர்களுக்கும் இளையோருக்குமான பணிகளை செய்து வருகிறது. ஸோ கடந்த பதிவில் நம்ம கல்வி உதவித்தொகை பற்றி பார்த்தோம். இந்த பதிவிலையும் ஒரு பிரைவேட் ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனோட ஸ்காலர்ஷிப். யூஜி அண்ட் பிஜி படிக்கின்ற மாணவ மாணவியருக்காக இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 லட்சம் ரூபாயும் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6 லட்சம் ரூபாயும் இந்த உதவித்தொகையை அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதற்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸோ அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து குறிப்பாக அவங்க இந்திய நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பில் 60% மதிப்பெண்கள் வந்து அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அதே போல அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் மொத்தமாக 15 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு இருக்கலாம். ரூபாய் 15 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நீங்க 15 லட்சம் ரூபாய் வரை இருந்தாலுமே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2.5 லட்சம் ரூபாய் யார் வந்து வாங்குறாங்களோ அவர்களுக்கு வந்து இந்த கல்வி உதவித்தொகையில முன்னுரிமை வந்து வழங்கப்படுகிறது. அதே போல நீங்க ஆன்லைன்ல இந்த ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன்ல ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணணும். ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினர் வந்து உங்க ஆன்லைன்லயே கொடுப்பாங்க. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணி அதுல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள். அதே போல உங்களுக்கு யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் பார்க்கும்போது கரண்ட் இயர்ல வந்து செகண்ட் இயர் படிக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி ஃப்ரெஷரா நீங்க +2 முடிச்சுட்டு வருஷம் சேர்றீங்க, இல்ல யூஜி முடிச்சுட்டு பிஜி ஃபர்ஸ்ட் இயர் சேர்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வாங்க நீங்க எலிஜிபிள். அதே போல நான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேர்றேன், இல்ல டிப்ளமோ முடிச்சுட்டு யூஜி கோர்ஸ் வந்து சேர போறேன் அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய போட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் இருக்கணும். அதே போல உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃப். ஒரு சிலர் வந்து படிப்பிற்காக வேற ஒரு இடத்துல வந்து நீங்க தங்கி படிக்கலாம், அந்த அட்ரஸ் வந்து இதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களுடைய வீட்டின் முகவரி, நீங்க எந்த வீட்டுல இருந்து எந்த ஊர்ல இருந்து வரீங்க அதனுடைய சொந்த முகவரி உங்களுக்கு தேவை. அதே போல போர்டு எக்ஸாமினேஷனோட மார்க் ஷீட்ஸ், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்போட அந்த போர்டு எக்ஸாமினேஷன் மார்க் ஷீட் நீங்க கொடுக்கணும். சப்போஸ் நீங்க உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல என்ரோல் பண்ணிருக்கிறதுக்கான போனஃபைட் சர்டிபிகேட் கொடுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்க இல்லையா, உங்களுக்கு இமீடியட்டா உங்களுக்கு அந்த அட்மிஷன் லெட்டரோ இல்ல ஐடென்டி கார்டோ இல்லாத ஒரு பட்சத்துல இந்த போனஃபைட் சர்டிபிகேட் வந்து நீங்க கொடுக்கணும். அதே போல ஃபேமிலியோட இன்கம் ப்ரூஃப் அதனுடைய சர்டிபிகேட்டும் ஒரு நகல் வந்து நீங்க கொடுக்கணும். சப்போஸ் நீங்க வந்து டிசேபிள்டு பர்சனா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான அந்த டிசபிலிட்டி சர்டிபிகேட்டும் நீங்க கொடுக்கணும். ஸோ இந்த டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேம், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே சேம் டீடைல்ஸ் தான் அவங்க சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6 லட்சம் ரூபாய், இந்த 6 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. பட் நீங்க இந்த இன்ஜினியரிங், டெக்னாலஜி அண்ட் லைஃப் சயின்சஸ் கோர்சஸ் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த கேட் எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. இந்த கேட் எக்ஸாம்ல நீங்க எழுதி குறைந்தபட்சம் 550 மதிப்பெண்கள் முதல் 1000 மதிப்பெண்கள் வரை நீங்கள் வாங்கியிருக்க வேண்டும். சப்போஸ் நான் கேட் எக்ஸாம் எழுதல அப்படின்னு சொன்னா நீங்க 7.5 CGPA, நீங்க படிச்ச அந்த அண்டர் கிராஜுவேஷன் காலேஜ்ல 7.5 CGPA நீங்க வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். இது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கேட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு 6 lakhs rupees வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சேம் உங்களுக்கு அப்ளிகன்ஸோட போட்டோகிராஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், இது வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய கரண்ட் ரெஸ்யூமே வந்து இருக்கணும். நீங்க வேலிடா ஒரு ரெஸ்யூமே காப்பி வந்து சப்மிட் பண்ணணும். அண்ட் கிளாஸ் 10 and 12 போர்டு எக்ஸாமினேஷன் மார்க் ஷீட் கொடுக்கணும். கேட் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னு சொன்னா அதற்கான ப்ரூஃபா அந்த மார்க் ஷீட்டை நீங்க சப்மிட் பண்ணணும். தென் உங்களுடைய அண்டர் கிராஜுவேட் கோர்ஸோடைய அந்த மார்க் ஷீட்டை நீங்க கொடுக்கணும்.
ஸ்டூடெண்ட்ஸோட சர்டிஃபிகேட் கரண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் ஆர் ஐடென்டி கார்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்பெஷலான 2 விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 2 எஸ்ஏ வந்து நீங்கள் எழுதணும். எதை பற்றின்னு சொன்னால் உங்களுடைய அந்த பர்சனல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், இதனுடைய அடிப்படையில் 2 எஸ்ஏஸ் வந்து நீங்கள் எழுதி அவர்களுக்கு சப்மிட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் லெட்டர்ஸ், ஒன்று வந்து நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அதுலேருந்து உங்களுடைய ஹெச்ஓடி கட்டியோ இல்லை இன்சார்ஜ் ப்ரொஃபஸர்ஸ் கட்டியோ இந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கலாம். இன்னொன்று வந்து அதர்ஸ், மேபி நீங்கள் ஸ்கூலில் படித்தவங்க கிட்டயோ இல்லை தெரிஞ்ச ஒரு அஃபிஷியல் கிட்டயோ இந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் வந்து நீங்கள் வாங்கணும். சப்போஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப் எதனா போயிருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் டிசேபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டையும் இதுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் நீங்கள் buddyforstudy.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வச்சு லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அண்ட் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு சில செல்ஃப் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் 2024-25 உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான இறுதி நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 6 அக்டோபர் 2024, 6th அக்டோபர் 2024 வரைக்குமே இதுக்கு டைம் இருக்கு. ஸோ இப்போ இந்த அட்மிஷன் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணவங்க, யூஜி பிஜி ப்ரோக்ராம் வந்து படிக்க போறவங்க இல்லை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறவங்க இந்த ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனுடைய போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வந்து அவைல் பண்ண முடியும். ஸோ இதை அனைத்து மாணவர்களும் இளையோர்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி.